நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி டிகோட்ஸ். இது வந்து உலக செய்தி, சமுதாய கருத்துக்கள், உள்ளூர் அரசியல், அப்பப்போ சினிமா இது எல்லாத்தையும் கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, ஒரு சமுதாய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா, நமக்கு வந்து சென்னையில் நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து மெட்ரோ ட்ரெயின். நான் வந்து ரெகுலராகவே மெட்ரோ ட்ரெயினில் பயணம் பண்ணுறத விரும்பி பயணம் பண்ணுறேன் நான். ஓகே. அது சம்பந்தமாக என்னோட சில கருத்துக்கள் அதை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே. இப்போது எப்படி பார்த்தாலும் இது ஜெனரலாக உலக செய்தி பார்க்கும்போது நிறையா பேர் வந்து அங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க, நண்பர் இருக்காங்க அப்படிங்கிறனால அதை நிறையா பார்க்குறீங்க. அப்புறம் டேட்டாஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து போர் வருமா வராதா, என்ன செய்கிறாங்க, அமெரிக்கா என்ன நினைக்குது அப்படிங்கிற டீட்டெயிலுக்காக நிறையா வந்து பார்க்குறீங்க, அந்த அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. நிறையா பின்னூட்டத்தில் வருது, இதில் வந்து வாட்ஸ்அப்லேயும் நிறையா வருது. அந்த அளவில் எங்களுக்கு சந்தோஷம். ஓகே. இப்போது மெட்ரோ அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனால் நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா, அதில் உண்மையிலேயே சிலர் அவ்வளோ தரக்குறைவாக அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க. ஓகே. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறதுக்குன்னா, நம்ம ரெகுலராக அங்கே பயணம் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணால் அக்கம் பக்கம் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு காதில் இது இயர்ஃபோனு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ப்ளூடூத்து இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க வேலை உண்டு, இது உண்டு, இடம் கிடச்சா அது உண்டு, இல்லை கண்டுக்காமல் இப்படி போயிட்டே இருக்காங்க. ஆனால் நமக்கு எப்படின்னா, இப்போ எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து எரிச்சல் பட்டு உட்கார்ற மாதிரி பார்க்குறேன். அதில் சில பாயிண்ட் இருக்குது. நம்பர் 1 வந்து நமக்கு வந்து மொபைல் இருக்குல்ல, எல்லார் கையிலையும் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, ஐஃபோன் இருக்குது, எல்லாம் இருக்குது. மொபைலை அவங்கவுங்க ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க, இல்லை ஏதாவது பார்க்குறாங்க, பாட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அதில் பார்த்தா சத்தமாக போட்டு அந்த டெங்குன்னு அடிக்கிற சத்தம், கேக்குன்னு சிரிக்கிற சத்தம் அப்படின்னு இந்த இதில் ரெகுலராக மீம்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறது இதெல்லாம் போட்டு சவுண்டாக வச்சா ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்னால் கிட்டத்தட்ட ஒரு 4 பேட்ச் உட்கார மாதிரி இருக்கும். ஓகே. அதில் வந்து 1 2 3 4 வாசல் கூட இருக்கும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில். ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் போடுற சத்தம் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டு கேட்குற வரைக்கும், ஏன்னா உள்ள கவர்டு க்ளோஸ்ட் ஏரியா தானே, ஏன்னா ஏசி தானே எல்லாமே க்ளோஸ்ட் ஏரியா. இங்கே இப்போ எல்லாம் ஓப்பனிங் கடைசி வரைக்கும், இந்த கடைசி அந்த கடைசி ஓப்பனிங்கில் இருக்கும். சவுண்டு அப்படி சவுண்டு வரும். ஆனால் சில நமக்கு எப்படின்னா, சந்தை கடை கூட பரவாயில்ல, இது வந்து கச்ச உள்ளுக்குள்ளே க்ளோஸ்ட் ஏரியாவில் எக்கோ அடித்து அவ்வளோ மோசமாக பயங்கர நாராசமாக இருக்கும். இப்போ நமக்கு சில நேரம் என்னென்னா, இது நல்ல பாட்டா அப்படின்னா, சில நேரம் நமக்கு வந்து தனிமையில் இருக்கும்போது பாட்டு கேட்க பிடிக்கும். ஆனால் கூட்டத்தில் இருக்கும்போது நம்ம வேறு ஏதாவது சிலருக்கு வந்து போகிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்களா, அல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களா, அல்லது வேறு ஏதாவது வேலையாக போகிறாங்களா, இல்லை மார்க்கெட்டிங்கில் இந்த மாதிரி சேல்ஸ் பீப்புள் அவங்க போகிறாங்களா, அல்ல சொந்தக்காரங்களை பார்க்க போகிறாங்களா, இல்லை காலேஜுக்கு போகிறாங்களா, இல்லை கம்பெனியில் ஆஃபீஸில் ஐடி கம்பெனி இந்த மாதிரி வேலை பார்க்க போகிறாங்களா, பலவிதமானதில் இருப்பாங்க. போகிறவங்க வந்து அவங்களுக்கு என்ன மனநிலையில் இருப்பாங்க, ஒருவேளை வீட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் மன பிரச்சனையில், ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில், மனப்பிரச்சனையில் என்னடா பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கே, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு இருப்பாங்க. இப்போ பல பேருக்கு எப்படின்னா, அவங்களுக்கு வந்து கடன் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி இஎம்ஐ வந்துருச்சு, இது எப்படி கட்ட போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம், இல்லை வெளியில் கடன் வாங்கியிருப்பாங்க, அல்லது வந்து ஆஃபீஸில் கடன் வாங்கியிருக்கோம். இப்போ ஆஃபீஸில் வந்து ப்ராஜெக்ட் முடிக்கணுமே, ஸ்கூலில் வந்து இல்லை காலேஜில் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ பலவிதமான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கஷ்டங்கள், சிலருக்கு சந்தோஷம். ஓகே. இந்த மாதிரி இருக்குது. அப்படி இப்போ சந்தோஷமாக இருக்கிறவங்க ஆட்கள், புன்னகைத்த முகத்தோடு போகிற ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்காங்க. எல்லாருமே பார்க்கும்போது பெரும்பாலான ஆட்கள் முகத்தை பூரா சீரியஸாக வச்சுக்கிட்டு, அது போக வந்து என்னத்தையாவது பாட்டு கேட்டு, ஐயோ இந்த தொல்லையை விட்டு போகிறான் அப்படின்னு பாட்டை கேட்டு, பாட்டோ இதுவோ ஏதோ கேட்டு தனிமை, அது வந்து அவங்க யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அப்படி போகிறாங்களா. இதில் அனௌன்ஸ்மெண்ட்டு தொடர்ந்து வருது. நீங்கள் வந்து காதில் பொருத்தி கொள்ளும் ஒலிபெருக்கியை பொருத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் யாருக்காக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அலட்சியப்படுத்திக்கிட்டு உண்மையிலேயே சில பேர் வந்து அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க. நம்ம மக்கள் என்ன கிடைச்சாலும், நாய்க்கு தேங்காய் கிடைச்சா உருட்டிகிட்டே தெரியுன்ற மாதிரி அடுத்தவங்களை பற்றி கவலையே படாமல் சத்தமாக வச்சுக்கிட்டு, அப்போ அதுலேயே வந்து சில நேரங்களில் வந்து நான் எப்போவுமே என்ன செய்வேன்னா, இப்போ எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் சவுண்டை கட் பண்ணுங்கள், இல்லை இயர்ஃபோன் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படி சொன்னால் சிலர் வந்து ரைட் ஓகே அப்படின்னு கேட்டுக்குவாங்க. சிலர் பார்த்தா அப்படி முறைச்சி பார்க்குறது, நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு முறைச்சி பார்க்குறது. ஆனால் முறைச்சி பார்த்தா நம்மளும் முறைச்சி பார்க்குறது,
பொது இடத்துல வந்து ஒரு நாகரிகமாக இப்படிலாம் நீங்கள் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நானும் வந்து திரும்ப சொல்கிறது, நம்ம சொன்ன உடனே பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு வராங்க. ஆமாம் சொன்னால் கேட்க வேண்டியது, நமக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குல்ல அப்படின்னு பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு வர்றாங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம மக்கள் வந்து யாராவது முன்னாடி போனால் பின்னாடி வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் இந்த லீட் பண்ணுறக்கூடிய பயோனியர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மனப்பான்மை பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வந்து முன்னை விட இப்போ என்னென்னா கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி இயர்ஃபோன் போட்டுட்டு அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் போகிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இன்னும் இந்த அநாகரிகத்தோடு போகிற ஆட்கள் நிறையா உண்டு. அதில் இடையில வந்து பிப்ரவரி மார்ச் இந்த டைமில் எனக்கு வந்து தொந்தரவு தாங்க முடியாமல் நான் நேராக அங்கே ஆஃபீஸில் கோயம்பேடில் இருக்கக்கூடிய அங்கே ஆஃபீஸில், அதுக்கப்புறம் இதில் ஆலந்தூரில் இருக்க ஆஃபீஸில் போய் நேராக நான் போனேன். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண இப்படி பிரச்சனை இருக்குன்னு. ஓகே சார் நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மெயில் போட்டேன். அந்த மெயிலுக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவு நிறையா இருக்குது, இப்படி வந்து இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு வலியுறுத்துங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 4 வாட்டி இல்லை 10 வாட்டி அங்கங்கே ட்ரெயினில் உங்களுடைய ஸ்டாஃபு போகட்டும், யாரெல்லாம் சவுண்டாக வச்சுருக்காங்களோ கூப்பிட்டு ஸ்ட்ராங்காக எக்ஸ்கியூஸ்மி நீங்கள் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும். நிறுத்தாமல் இருந்தால் அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விட்ருங்க. என்ன அந்த அதிகாரம் அந்த இதெல்லாம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து அந்த மஞ்சக்கோட்டுக்கு கீழே போகக்கூடாது, விழுந்தால் செத்து போவாங்கன்ற அளவுக்கு எல்லாம் பாதுகாப்போடு பண்ணுறீங்கல்ல, இதை மட்டும் ஏன் அலட்சியமாக விட்றீங்க? நீங்கள் அனௌன்ஸ் பண்ணால் உடனே வந்து கிளுகிளுன்னு கேட்டுற போகிறாங்களா? நம்ம மக்களுக்கு அந்த அறிவே கிடையாது அப்படின்ற மாதிரி இடத்து நம்ம மக்கள் எல்லாரும் சொல்லலை. இந்த மாதிரி யாரெல்லாம் சத்தம் போட்டு அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு சொல்கிறது. அப்புறம் சில நேரங்கள் என்னென்னா சவுண்டை கட் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று அப்படியே பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்கெட்லேருந்து அந்த இதை எடுத்து இந்த இயர்போர்ட் இருக்குல்ல அதை எடுத்து காதில் வச்சுட்டு அப்புறம் பண்ணுறது. இதை முதல்ல ஒழுங்காக பண்ண வேண்டியதானே? அப்போ அடுத்தவங்கள பற்றி கவலையே படாத ஜென்மங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஜென்மங்கள் திருந்தவே மாட்டாங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம தலையெழுத்து கூட போகிற தலையெழுத்து இப்படியா அப்படின்ல, நமக்கு அப்படி இல்லை. அதை கேட்போம், தட்டி கேட்போம் அப்படிங்கிறது தான். இது வந்து நம்பர் 1 வந்து மெட்ரோவில் அற்புதமான மெட்ரோ பயணத்தை அவலமாக்குறது இந்த மாதிரி பிரகஸ்பதிகள் தான் அப்படிங்கிறது நம்பர் 1. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் வந்து வெளியில் போகும்போது ஆஃபீஸுக்கு போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னா இந்த மாதிரி ஷோல்டர் பேக் வந்து போட்டு போவாங்க. ஓகே, அதில் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஷோல்டர் பேக் வந்து இப்போ ஒரு ஆள் உடம்பு இவ்வளோ இருக்குன்னா ஷோல்டர் பேக் இவ்வளோ அகலத்துக்கு போட்டு நிற்கும்போது அது பக்கத்தில் பின்னாடி அங்கங்கே ஆள் இருப்பாங்களே தெரியாமல் இப்படி திரும்பி நகர்ந்து இப்படி நகர்ந்து, அதாவது நீங்கள் ஷோல்டர் பேக்கை போட்டு ஒரு ஆள் வந்து 2 ஆளாக நீங்கள் நிற்கிறதே தப்பு முதல்ல. ஏன்னா ஷோல்டர் பேக் அது எப்படி போடுறதா கொஞ்சம் இவ்வளோ ஓரளவு பெருசாக இருந்துச்சுன்னா கீழே எடுத்து வச்சிடணும். ஆமாம், ஒரு மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். ஆனால் இவ்வளோ உடம்புக்கு இவ்வளோ பெரிய ஷோல்டர் பேக்கு அப்படி போட்டு இழுத்துக்கிட்டு பின்னாடி வந்து அடுத்தவங்க மூஞ்சியில் முட்டுற மாதிரி உடம்பு பூரா உரையிற மாதிரி என்ன ஒழுங்காக நிற்கிறதும் இல்லை, திரும்புறது பாசுறது இப்படி ஷோல்டர் பேக்கை போட்டு அநாகரிகமாக நடக்கக்கூடிய ஆட்கள் அதுவும் நிறையா உண்டு. அது ஈவினிங்லாம் போனீங்கன்னா ஆஃபீஸ் விட்டு வரும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஷோல்டர் பேக் தப்பு இல்லை, ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒன்று இருக்குல்ல. அதாவது இப்போ இது வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் உரிமை, அந்த மெட்ரோவில் ஈக்குவல் உரிமை அப்படின்னா உனக்கு ஷோல்டர் பேக் போடுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னா ஷோல்டர் பேக்கு இதுவோ இல்லாதவங்க மற்றவங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ற ஒரு நாகரிகம் இருக்குல்ல, அந்த நாகரிகம் பற்றி தெரியாத பிரகஸ்பதிகள் ஷோல்டர் பேக்கை போட்டு அப்படி படுத்துறது. இது நம்பர் 2. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு 6 பேர் உட்காரலாம், கொஞ்சம் நெருக்கி உட்காந்தா ஒரு சீட்டில் வந்து 7 பேர் உட்காரலாம். ஓகே, இது ஒன்று. இதில் என்ன பண்ணுறதுன்னா சில நேரத்தை கை குழந்தையோடையோ இங்கேயோட யாராவது நின்றுக்கிட்டு வயசானவங்க நின்றுட்டு இருக்காங்க. நான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஓகே, அதெல்லாம் இதில் வந்து போடுறேன் பாருங்க. அங்கே 5 பேர் உட்காந்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஷோல்டர் பேக்கை வந்து ஒரு ஆள் உட்கார இடத்துல வச்சுக்கிட்டு பக்கத்தில் வயசானவங்க யாருன்னாலும் இருக்கட்டுமே அந்த பேக்கை எடுத்து மடியில் வச்சுக்குவோம், இல்லை கீழே வச்சுக்குவோம். அடுத்தவங்களுக்கு இடமாச்சே, நமக்கான இடம் ஒரு இடம் தானே, நமக்கான உரிமை நம்ம வாங்கியிருக்க டிக்கெட்டுக்கு அப்படின்ற அந்த ஒரு அறிவு கூட இல்லாத, அந்த ஒரு பொறுப்புணர்வு கூட இல்லாத அந்த மாதிரி பிரகஸ்பதிகள், அந்த மாதிரி வந்து ஒரு கீழ்த்தரமான மக்கள் அதையும் பார்த்து அப்புறம் வந்தவுடனே அப்படி பார்த்த உடனே என்ன செய்வாங்க வந்து சப்போஸ் நான் நிற்கும் போதே ஒரு சில டைமில் வந்து எக்ஸ்கியூஸ் மீ பேக் எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அப்படி பார்த்துட்டு அப்புறம் பேக் எடுக்கிறது. அது வரைக்கும் ஆட்கள் வந்து நின்னாங்கன்னா பேக் எடுக்கணுமே, நமக்கு வந்து உட்காரதுக்கும் பேக் வைக்கிறதுக்குமே இடம் கொடுத்துருக்காங்க, அந்த அறிவு இல்லாத மக்கள். ஓகே, அது போக வந்து அப்படி உட்காரும்போது என்ன பண்ணுறதுன்னா காலை நீட்டிக்கிறது. அதாவது இந்த 2 பக்கம் சீட் இருக்குன்னா 2 சீட்டுக்கு இடையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 4 அடி இருக்கும். ஓகே, ரொம்ப மெட்ரோவோட டிசைன் வந்து அப்படி ஒரு அற்புதமான டிசைன். அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த பாலி சம்திங் மெட்டீரியல்னால் ரொம்ப பிரமாதமான மெட்டீரியல், அருமையானது, நீட்டாக இருக்கும், ஒரு தூசி இருக்காது. மெயின்டெனன்ஸ் வந்து அப்படி ஒரு மெயின்டெனன்ஸ். உண்மையிலே மெட்ரோவோட நிர்வாகத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. அதே மாதிரி டைமிங்
அப்படி ஒரு டைமிங் கீப்பப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அதில் வந்து ஒரு சில குறைகள் மட்டும் இருக்குது. என்னென்னா, சில ஓட்டுநர்கள் அந்த மெட்ரோவோட டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆட்டோ ஓட்டுற மாதிரி போகும்போதே ஜெர்க் ஆகுறது, நிற்கும் போது பயங்கரமாக ஜெர்க் ஆகுறது, அந்த ஸ்மூத்னஸ் இல்லாத அவங்களும் வந்து அவங்க அந்த டிரைவருக்கு வந்து அலட்சியம். நம்ம வந்து வழக்கம் போல் ஆட்டோ ஓட்டுறது சில நேரத்தில் வந்து டாக்ஸி கூட அப்படித்தான் ஜெர்க்காகி ஓட்டுற மாதிரி அப்படி பண்ணுறாங்க. மற்றபடி பொதுவாகவே அது அது பண்ணால் ஒரு 2% 5% தவறுன்னு வச்சாச்சுன்னா 95% மெட்ரோவோட நிர்வாகம், அதோட சுத்தம், அதோட சேவை உண்மையிலே சூப்பர். ஏன்னா இந்த ரேட்டுக்கு இந்த இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ஏசியோட உள்ளே போனாலே ஏசி அங்கே போனால் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து உண்மையிலேயே மெட்ரோ நிர்வாகத்தை நம்ம பாராட்டணும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நிறைய மெட்ரோ நடந்துக்கிட்டு இருக்கு, வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் முடியும் போது உண்மையிலேயே சென்னை வந்து ஒரு அற்புதமான மெட்ரோ நகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ இதில் வந்து காலை நீட்டி அப்படி உட்கார்ந்தாங்கன்னா அடுத்தவங்க நடக்கும்போது காலை தட்டுமே அப்படி கூட கவலைப்படுறதில்ல. அதில் ரொம்ப குறிப்பாக வந்து சில யங்ஸ்டர்ஸு ஒரு பொறுப்பு இல்லாமல் தாட் போட்டு நாங்கள் பக்கத்தில் பேசிக்கிட்டு காலை நீட்டிட்டு உட்கார்றது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கன்றாவிய செருப்பு காலோ இல்லை ஷூ காலோ போட்டுக்கிட்டு இப்படி கால் விடுக்கணும், கால் மேலே காலை தூக்கி போட்டு காலை இங்கே செருப்பு இருக்கும், பக்கத்து ஆள் இருப்பாங்க, அதை ஆட்டிக்கிட்டு இருக்குது அது வந்து அடுத்த மேலே கால் படுமே. இது என்ன வந்து நம்ம அமைதி படை படத்தில் வந்து சத்யராஜ் வந்து காலை தூக்கி ஆட்டுற மாதிரியா? வந்தால் வந்து பொத்திக்கிட்டு ஒழுங்காக போகிறதில்ல. அடுத்தவங்களுக்கு அதே உரிமை இருக்குது. நீங்கள் காலை தூக்கி போட்டால் அவங்க வந்து இந்த சாணியை முக்கி அந்த செருப்பு காலோட உன் மேலே ஆட்டினா என்ன செய்வே நீ? அதாவது இந்த பொறுப்புணர்வு இருக்குல்ல, இந்த பொறுப்புணர்வு இல்லாத மக்களுக்காகத்தான் இந்த வீடியோ. ஏன்னா இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு சின்ன உணர்வு வரட்டுமே அப்படிங்கிறது அது போடுறது. அது போக வந்து என்னென்னா, கூட்டமாக உள்ளுக்குள்ளே பார்த்தா ரெண்டு சைடில் வந்து 6 பேர் 7 பேர்னு உட்காந்துருக்காங்கன்னா இடையில வந்து கேப் இருக்குது. ஆனால் நிற்கிறவங்க பூரா வந்து எங்கே கதவு திறக்குதோ அங்கே கரோட நிற்கிறது. இந்த பின்னாடி இருக்கிறவங்க வந்து இறங்குறதுக்கு வழி விடுறது இல்லை. அப்புறம் இப்போ இது வந்து எப்படின்னா 15 செகண்டு அந்த மாதிரி நிற்கிது அப்படின்னா, ஒரு ஸ்டேஷன் நிற்கிது அப்படின்னா அதை கதவை திறந்து உள்ளே வர்றதுக்கு வழி விடுறதில்ல. அந்த அளவுக்கு வந்து அப்படி ஜம்முன்னு நிற்கிறது. அந்த என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜெனரலாக வந்து ஒரு நாகரிகம், ஒரு மேம்பட்ட நாகரிகம், அறிவு, அது நிறைய பேருக்கு அது அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நிற்கிறவங்களுக்கு வந்து அந்த உணர்வே இருக்கிறது இல்லை போல இருக்குது. அது வந்தால் தள்ளி நின்றுக்குருவோம், அது போக அடுத்து நின்று 2 ஸ்டேஷன் கழிச்சு இறங்க போகிறோமோ கொஞ்சம் முன்னாடி வர்றோம் அப்படின்னு தன்னை தயார்படுத்திக்கிறது இருக்குல்ல, அந்த அறிவு வந்து உண்மையிலே கிடையாது சிலருக்கு அப்படிங்கிறது தான். அது போக வந்து சில நேரங்களில் வந்து இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா ஒரு 10 பேர் 8 பேர் வந்து நின்னாங்கன்னா அந்த பசங்க பண்ணுற ராவடி, சரி இப்போ ஸ்கூல் பசங்க தானே அப்படின்னு இல்லை, ஆனால் அந்த பசங்க பண்ணுற ராவடி உண்மையிலேயே நான் சில நேரம் பார்த்துருக்கேன், முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கு வந்து அவங்க ராவடி இருக்குது. அதை எப்படி பார்த்தாலும் இந்த நிர்வாகம் கட்டுப்படுத்தணும், கூப்பிடணும். அங்கே வந்து அப்பப்போ அத்தாரிட்டி அனுப்ப வேண்டியதானே, அனுப்பிச்சு அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க, உட்காருங்க, இல்லை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லணும்ல. ஏன்னா உள்ளுக்குள்ளே எப்படிலாம் நடக்கிறாங்களே, எப்படி பார்த்தாலும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், அங்கே வந்து ஆண்களுக்கு அனுமதி இல்லை, ரைட், ஓகே ஃபைன். அப்போ அங்கே வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மற்ற இடம் பூரா வந்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாருமே வரலாம். ஆனால் அங்கே வந்து இவங்க பண்ணுற ராவடி வந்து யார் கட்டுப்படுத்துறது? ஏன்னா பொதுமக்கள் இன்னொருத்தர் வந்து அங்கே சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. ஏன்னா வேலையை பாருன்னு சொன்னால் அங்கே கைகளுக்கு பிரச்சனை வரும். அப்போது அங்கே இருக்கிற மெட்ரோ அத்தாரிட்டி அதெல்லாம் வந்து கண்டிக்கணும், பேசணும் அப்படிங்கிறது தான். அது போக வந்து யாராவது சிலர் வந்து இதில் சென்ட்ரலில் இருந்தோ எக்மோரில் இருந்தோ ஊர்லேருந்து வர்றாங்க, மூட்டையாக கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது அவங்க வந்து அதை வைக்கிற இடம் இருக்குல்ல, யாரும் நடந்து போக முடியாமல் நடுவால் வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு ஹாயாக அப்படி உட்காந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் ஓரமாக எங்கே இடம் கிடைக்குமோ, அந்த டோர் வந்து எந்த பக்கம் ஓப்பன் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இடம் கிடைக்கும், அங்கே வந்து ஓரமாக வச்சுட்டு மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம பயணம் பண்ணுவோன்னு இருக்குல்ல, அந்த ஒரு அறிவு பொதுவாக நான் பார்க்குற இடங்களில் நிறைய குறைவாக இருக்குது. ஆனால் சிலர் பார்த்தா எனக்கு என்ன கரெக்டாக வர்றாங்க, கரெக்டாக காதில் எடுத்து வைக்கிறாங்க, பார்க்குறாங்க, அவர் பேக் இருக்கா தூக்கி மடியில் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சிலர் பல பேர் அந்த மாதிரி இருக்காங்க. சிலர் பண்ணுற இந்த ராவடி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மெட்ரோ பயணத்தையே நமக்கு வந்து ரொம்ப சிரமமாக்குது அப்படிங்கிறது. சரி, இதில் வந்து இறுதியாக வந்து ஒன்று சொல்லிடலாம். நமக்கு வந்து லவ் பண்ணுறதுக்கான இடம் இருக்குல்ல, காதலுக்கான இடம் வந்து மெட்ரோ அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு. அங்கே பார்த்தோம்னா இந்த பசங்க, அது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து அந்த மாதிரி வந்து தவறான தடவல் சினுங்கள் அதெல்லாம் பண்ணுறதில்ல. இந்த யங்ஸ்டர்ஸு
ரொம்ப ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு என்ன சொல்கிறது, பயமறியாத வயசு, அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாத வயசு, ஒரு 18, 20 இந்த மாதிரி வயசு உள்ள இந்த பசங்களும் பொண்ணுகளும் அங்கே உட்காந்துக்கிட்டு தோள் மேலே தோள் சாஞ்சு சண்டை போடுறன்ற பேரில் வந்து கட்டி உருண்டு முத்தம் கொடுத்து, கிட்டத்தட்ட முத்தம் கொடுத்து, காதை கடிச்சு இதை செஞ்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இதில் முன்னாடி ஒரு டைம் ஒரு சில டைமில் வந்து இதில் மெரினா பீச்சில் வந்து புதராக இருந்தால் அந்த புதருக்குள்ளே பார்த்தா அவ்வளோ இதாக நடக்கும். கிட்டத்தட்ட அந்த மெரினா பீச்சு இப்போ வந்து மெட்ரோ ட்ரெயின் அப்படி வந்து மாறி இருக்க மாதிரி தெரியுது. இதையும் அதாவது நீங்கள் அடுத்து அவங்களுடைய உரிமையில தலையிடுறீங்களா அப்படின்னு இல்லை, அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. ஏன்னா பல பேர் பல மனநிலையில் ட்ராவல் பண்ணுற இடத்துல அமைதியாக அவங்கவுங்க இடத்துக்கு அவங்கவுங்களுக்கு உரிமை என்ன இருக்கோ அதோடு போனால் மற்றவங்க பார்வையில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகும். ஆனால் ஒரு நல்ல விதமாக இவ்வளோ அற்புதமான ஒரு சேவை இங்கே வந்திருக்கு. அந்த சேவையை எல்லாரும் நல்ல விதமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லாமல் என்னமோ வந்து நமக்குத்தான் தனக்கு தனிப்பட்ட முறையில் மெட்ரோ ட்ரெயினே சொந்தமாக வாங்கி சொந்த ஃப்ளைட் விடுற மாதிரி சொந்த மெட்ரோவில் போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே பண்ணுற ராவடி இருக்கு இல்லையா, அதுவும் அந்த லவ் பண்ணுறது இருக்குல்ல, நீங்கள் லவ் பண்ணுங்கள், தனியாக போய் எங்கே வேணாலும் லவ் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. லவ் பண்ணுறது தவறெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மெட்ரோவில் வந்து பல பேர் பார்க்கும்போது நீங்கள் பண்ணுற ராவடி எல்லை மீறுதல். நீங்கள் சாதாரணமாக பண்ணுறது பேசுகிறது இது போல் யார் நினச்சிப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த எல்லை மீறி நடக்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அங்கே நான் வந்து என்ன செய்வேன்னா பொதுவாக எல்லோரும் என்ன செய்யணும் கவனிக்கிறது உண்டு. அப்படி கவனிக்கும்போது முகம் சுளிக்கிற அளவுக்கு எல்லை மீறல்கள் இந்த பசங்க பண்ணுற லவ்வில் இருக்குது. கிட்டத்தட்ட மெரினா பீச்சோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி வந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சில நேரம் என்ன செய்வாங்கன்னா தியேட்டரில் வந்து ஆள் இல்லாத தேட்டரில் ஓரமாக உட்காருவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட இங்கே வந்து அப்படி ஆகிப்போச்சு. அதையும் கொஞ்சம் நிர்வாகம் அங்கே கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான். மற்றபடி இதில் வந்து என்னென்னா இந்த ஒரு 7-8 பாயிண்ட்டு சொன்னோம்னா நான் வந்து ரெகுலராக போகிறேன். நான் வந்து மெட்ரோவோட ட்ராவல் வந்து ரொம்ப விரும்பி போகிறேன். ஆனால் அதில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே, ஸோ இது வந்து நிர்வாகத்தோட கவனத்துக்கு போய் அவங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா சரி பண்ணாங்கன்னா மெட்ரோ பயணம் எல்லா பயணத்தை விடையும் ரொம்ப அற்புதமான ஒரு பயணமாக இருக்கும். மெட்ரோ நிர்வாகத்துக்கு எது எப்படி இருந்தாலும் இங்கே நடந்துகிட்டு இருக்க சில விஷயங்கள் வந்து மெட்ரோ வந்து நேரடி சம்மந்தப்படாட்டாலும் இது நம்ம மக்கள் வந்து நம்ம கிறுக்கு மக்கள் கொஞ்சம் இருக்காங்க. அந்த கிறுக்கு மக்கள் பண்ணக்கூடிய தவறு நம்ம எல்லாருக்குமே வந்து சிரமமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வர்றோம். ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து மெட்ரோ வந்து அவங்க சேவைக்கு உண்மையிலே நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த காணொலியில் இது மாதிரி சமுதாய கருத்துக்கள் என்ன மாதிரி வேறு புதுசாக, ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு அதில் உள்ள இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப், வெஜிடபிள் லேண்ட்ஸ்கேப் அதை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கூடி சீக்கிரம் அதையும் கொஞ்சம் பேசலான்னு பார்க்குறேன். ஓகே, அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.